பைபிள்ல பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்ற 2 ஏற்பாடுகள் உள்ளன. இந்த பழைய ஏற்பாட்டிற்கும், புதிய ஏற்பாட்டிற்கும் அதிக அளவு வித்தியாசங்கள் இருக்கின்றன. இந்த வித்தியாசங்களை அறியாத அநேகம் பேர் இன்றைக்கு நாங்கள் சரியான முறையில பைபிளை கடைபிடித்து வருகிறோம் என்று கிறிஸ்தவர்கள் சொல்வதுண்டு. ஒரு சபைக்கு போகக்கூடிய விசுவாசிகள் தான் இந்த வித்தியாசங்களை தெரியாம இருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னா, அந்த சபையில நடத்தி கொண்டிருக்கிற பைபிளை வச்சுட்டு போதிக்கக்கூடிய போதகரே சரியான போதனையை செய்கிறது இல்லை. அதுவும் இல்லாம பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை தெரியாமல் தவறான போதனையை செய்கிறார்கள். உதாரணத்துக்கு நேற்றைய தினத்துல டிவியில ஒரு செய்தி போயிட்டு இருந்துச்சு. அந்த செய்தியை கேட்கலான்னு உட்கார்ந்தேன். அந்த செய்திய ஒரு போதகர் கொடுத்திருந்தாரு. அவருடைய பெயரை நான் குறிப்பிட விரும்பல. அவர் ஆராதனையை குறித்து பேசிட்டு இருந்தார். ஆராதனையில என்ன சொல்றாருன்னா, பாடல் பாடுகிறது மட்டும் ஆராதனை இல்ல. ஆராதனை வேளையில தேவன் நமக்கு என்னென்ன கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ அதையெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். அதுதான் ஆராதனையில நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிக்க சொன்னார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த வசனத்துல நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. எல்லோருமே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும். இப்படி இரவும் பகலும் நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டவைகளை குறித்து நாம் தியானிச்சு அதன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆராதனை வேளையில நம்ம அனுபவிக்கணுமாமா. உதாரணத்துக்கு, உன்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரப்பப்படும், பூரணமாய் நிரம்பி வழியும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த வசனத்தை நினைச்சு நீங்க ஆராதனை வேளையில துதிக்கணும். ஆசீர்வாதங்கள் கூடும். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா இரவும் பகலும் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவைகளை எல்லாம் தியானிக்க வேண்டும். அதைத்தான வேதம் சொல்லுது அப்படின்னு அந்த போதகர் அந்த விசுவாசிகளுக்கு போதிக்கிறத நான் கேட்டேன். இப்போ இவருடைய போதனை சரியான போதனையா என்று பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னனே, இந்த அடிப்படையில இந்த போதனை ஒரு தவறான போதனை. இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணம் என்று ஒன்று இருந்தன. புதிய ஏற்பாட்டுல நியாய பிரமாணத்தின்படி வாழ தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இன்றைக்கு நியாய பிரமாணம் என்பது நமக்கு பொருந்தாது. நியாய பிரமாணத்தை கடைபிடிச்சு வாழணும் அப்படின்ற அவசியம் நமக்கு இல்லை. இதைத்தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோருமே முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகள் அல்ல, மாறாக புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகள். சரி, இப்போ இந்த நியாய பிரமாணம் எதற்கு நமக்கு பொருந்தாது என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணம் என்றால் என்ன, நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்றதுக்கு பதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவதாக, நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? நியாயப்பிரமாணம் என்பது சட்ட திட்டங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு, அதாவது ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல இதை நீ செய்ய வேண்டும், இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றன. இது குறிப்பாக யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. வனாந்தரத்திலே மோசேயோட இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு சட்டதிட்ட புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. இப்ப இந்த நியாயப்பிரமாணம் சட்டதிட்டங்கள் அடங்கிய இந்த தொகுப்பை மக்கள் கடைபிடித்தே ஆக வேண்டும். கடைபிடிக்கவில்லைன்னா ஒரு சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சேராது. அதே சமயம் பல சாபங்களை நீங்க எடுத்துக்குவீங்க அப்படின்றது உபாகமம் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது. இப்ப இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எத்தனை பேர் கடைபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அநேகர் அதை கடைபிடிக்கல, ஒரு சிலர் மட்டும் தான் கடைபிடிச்சாங்கன்னு சொல்லலாம். ஏனென்றால் இந்த நியாயப்பிரமாணம் கடைபிடிக்கிறதற்கு சுலபமான வேலை அல்ல, மிகவும் கடினமான ஒரு செயல். உதாரணத்துக்கு யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல 10 கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 10 கட்டளையும் நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த 10 கட்டளையில பாத்தீங்கன்னா 2 கட்டளைகள் மட்டுமே நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய 8 கட்டளைகள் நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு
அப்படின்னு சொல்லுது. செய்ய வேண்டும் என்கிற கட்டளை எப்படி இருக்குதுன்னா, ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் ஆசரிக்க நினைப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. மற்ற கட்டளைகளை எல்லாம் பாத்தீங்கன்னா, நீ இதை செய்ய வேண்டாம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இப்படிப்பட்ட பல காரியங்களை நீ செய்ய வேண்டாம் என்று சொல்றதுனாலதான் அன்றைக்கு அவர்களால் கடைபிடிக்க முடியல. ஏங்க இப்படி சொல்றதன் மூலமாக கடைபிடிக்க முடியாதான்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னா, மோசேக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. மனிதர்கள் தங்களுடைய சுபாவத்தின்படி அன்றைக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. செயலை செய்யும் போது அவர்களுடைய இஷ்டத்துக்கு அதை செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப நியாயப்பிரமாணம் வந்ததன் மூலமா அந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது, இதைத்தான் நீ செய்யணும் அப்படிங்கும் போது அவர்களுடைய சுபாவத்தை அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. அதனாலதான் அன்றைக்கு அநேகர் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு சிலர் அதை கடைபிடித்தனர். இரண்டாவதாக, நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, மனுஷன் நீதிமானாக்கப்படணும், அவன் ரட்சிக்கப்படணும், தேவனை அறியணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், நித்திய ஜீவனை அடையணும். இதற்காகத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்படியெல்லாம் இல்ல. நியாயப்பிரமாணம் இதற்காக கொடுக்கல. நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயப்பிரமாணத்தை குறித்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியா எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. எப்பொழுது நியாயப்பிரமாணம் வந்துச்சோ அப்பொழுதே எல்லா மனிதனும் உணர்ந்து கொண்டான், இப்ப நான் செய்கிறது தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறி செய்கிறேன், இது பாவம் தான் அப்படின்னு மனிதன் செஞ்சுட்டு இருந்தான். அதனாலதான் நியாயப்பிரமாணம் பாவத்தை ஒரு மனிதனுக்கு உணர்த்தக்கூடியதாக இருந்தன. அதனாலதான் தேவன் நியாயப்பிரமாணத்தை மனிதர்களுக்கு கொடுத்தார். சரி, இப்போ நியாயப்பிரமாணம் என்றால் என்ன, நியாயப்பிரமாணம் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற பதில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயம் இன்னொரு காரியத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் எப்பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்பொழுதே அவன் அந்த நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைப்பட்டவனாக இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரர் இருக்கிறாரு, அவர் வேலை செய்யறாரு. எஜமானன் வந்து இந்த பொருளை நீ மேலதான் வைக்கணும், கீழே வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. எப்பொழுதெல்லாம் அந்த வீட்டுக்கு இந்த வேலைக்காரர் வேலை செய்ய போறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த முதலாளி சொல்வதைத்தான் இவர் என்ன பண்ணணும், கேட்கணும். அந்த முதலாளிக்கு இவர் அடிபணிந்து போகும்போது இவர் ஒரு அடிமையாக இருக்கிறார். சரியா? அதே போல நியாயப்பிரமாணம் என்பது ஒரு மனிதனை கட்டளையிடக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறதோ அதை எல்லாத்தையும் நான் கேட்டாகணும். இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுச்சுன்னா அதை நான் செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுச்சுன்னா அதை நான் செய்யணும். அப்ப நான் எப்படிப்பட்டவன்? ஒரு அடிமையானவன், நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக விற்கப்பட்டவன் என்று அர்த்தம். இப்போ நம்ம பொதுவா ஒரு காரியத்தை சிந்திச்சு பார்ப்போம். நியாயப்பிரமாணம் என்பது நல்லதா கெட்டதா? நியாயப்பிரமாணம் என்பது நல்லதுதான். அது நல்வழியை தான் மக்களுக்கு உணர்த்துது, மனிதர்களுக்கு காண்பிக்குது. அப்ப அதை கடைபிடிக்கிறதுனால, அதற்கு கீழாக அடிமையாவதுனால என்ன பிரச்சனை இருக்குது? இப்படி நம்ம யோசிக்கலாம். என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். நியாயப்பிரமாணம் 100% நீதியை நமக்கு சொல்லுச்சுன்னா அந்த 100% நீதியை நாம் கடைபிடிக்க வேண்டும். இல்ல நான் ஒரு நீதியை மட்டும் கடைபிடிக்கிறேன், மற்ற நீதிகளை எல்லாம் விட்டுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழவில்லை என்று. அப்போ நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து ஒரு மனிதனால நீதிமானாக முடியுமா? முடியாது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரோமர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாயிருக்கும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நமக்கு பதிலாக கடைபிடித்து வாழ்ந்து சிலுவைக்கு போய் மரித்து விட்டார். இப்போ நியாயப்பிரமாணத்தை விட அதிகமான நீதியை கொண்டிருக்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல நியாயப்பிரமாணத்தை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கடைபிடிச்சு வாழ்ந்து மற்ற நீதிகளை எல்லாம் நான் செய்யல அப்படின்னா, ஏதாவது ஒன்றுல நான் தவறிட்டனாலும் நான் நீதிமானாக்கப்படுவது இல்லை. ஆனால் எப்பொழுது நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேனோ அப்பொழுதே நான் நீதிமானாக்கப்படுகிறேன். அப்ப எது சுலபம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது சுலபமா, இல்ல இந்த கடினமான நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு வாழ்றது சுலபமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதுதான் சுலபம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில போய் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார்.
மீட்கப்பட்டார். அதனால நம்ம அந்த நியாய பிரமாணத்தை கடைபிடிச்சு வாழாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து வாழும்போது நியாய பிரமாணத்தின் என்று அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் விடுவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா போதும் நமக்கு நீதி கிடைச்சிரும். அவருடைய நீதியினால நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நியாய பிரமாணத்தில் இருந்தும் விடுதலை நமக்கு கிடைக்குது. அதனால நம்ம நியாய பிரமாணத்தின் அடிமைகள் அல்ல, அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்.